குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. இந்த பாட்டு நம்மளுக்கு படிப்பை சொல்லி கொடுக்குற ஞானத்தை கொடுக்கக்கூடிய குரு அவருக்கு இந்த பாடல் சமர்ப்பணம். இந்த பாட்டு அவரை மும்மூர்த்திகளின் வடிவம் மட்டும் இல்லாம அவர் கடவுளுக்கு நிகராகவும் வச்சு பாக்குறாங்க. அவர் நம்ம அறியாமையை நீக்கி, குருங்கிறவர் நம்ம அறியாமையை நீக்கி ஞானத்தை கொடுக்கறதுனால அவருக்கு வந்தனம் செய்கிறோம் அப்படின்னு பாடக்கூடிய பாடல் தான் இது. நம்ம இப்போ ஒரு கிளாஸ்க்கு புதுசா போய் ஜாயின் பண்றோம் அப்படின்னா இந்த பாடலை சொல்லி நம்ம அவங்களுக்கு வணக்கம் வச்சு நம்ம படிக்க ஆரம்பிக்கும் போது அந்த ஒரு விஷயம் நல்லா சக்சஸ்ஃபுல்லா ஆகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. இன்னொரு விஷயம் நிறைய பேருக்கு, ஏன் எனக்கே ரொம்ப நாளைக்கு முன்னாடி தான் இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சது. அதாவது ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஃபர்ஸ்டெல்லாம் நான் குரு பகவான் தட்சிணாமூர்த்தி 2 பேருமே ஒண்ணுதான் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஆனா அது கிடையாது. குரு பகவான் வேற, தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறவர் வேற. குரு பகவான் அப்படிங்கிறவர் நவ கிரகங்கள்ல ஒரு தெய்வம். அவர் நம்மளுக்கு அறிவு, கல்வி, திருமணம், செல்வம் இதெல்லாத்தையுமே நமக்கு கொடுப்பாரு. ஆனா தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறவரு சிவபெருமானுடைய ரூபம். அதனால அவர் தியான நிலையில் இருக்கிறதுனால நமக்கு ஞானத்தை மட்டும்தான் கொடுப்பாரு. குரு பகவான் நம்மளுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் தருவாரு. ஆனா தட்சிணாமூர்த்தி ஞானத்துல முன்னேற்றம் தருவாரு. குரு பகவானுக்கு மஞ்சள் நிற ஆடையும், தட்சிணாமூர்த்தி அவருக்கு வெண்ணிற ஆடையும் அணிவிப்பாங்க. குரு பகவானுக்கு உகந்த நாள் வியாழன்கிழமை. அவருடைய இன்னொரு பேர் கூட வியாழன். அதனால வியாழக்கிழமை அவருக்கு ரொம்ப விசேஷமான நாள். தட்சிணாமூர்த்தி சிவனுடைய ஸ்வரூபம் அப்படிங்கிறதுனால அவருக்கு சிவனை எந்தெந்த நாள்ல வழிபாடு செய்யறாங்களோ அந்தந்த நாள் எல்லாமே உகந்தது தான். இன்னுமே சில கோயில்கள்ல, நிறைய கோயில்கள்ல நானும் பார்த்திருக்கேன். குரு பகவானுக்கு அணிவிக்க வேண்டிய அந்த மஞ்சள் நிற ஆடையும் கொண்டக்கடலை மாலையும் தட்சிணாமூர்த்திக்கு சாத்தியிருப்பாங்க. இது ரொம்பவுமே தவறான செயலுங்க. மாத்தி நம்ம பண்ணக்கூடாது. யாருக்கு எந்த பூஜை யாருக்கு எப்போ பண்ணணுமோ அந்த டைம்ல தான் நம்ம பண்ணணும். இது மாதிரி நம்ம மாத்தி பண்ண வேண்டாம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது அந்த மாதிரி பண்ணாலும் கூட சொல்லி புரிய வைங்க. அதே மாதிரி இப்பவும் கூட நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா குரு பகவான் அப்படின்னு அடிச்சாலே தட்சிணாமூர்த்தி அவருடைய போட்டோ தான் வருது. ஸோ குரு பகவான் வேற, தட்சிணாமூர்த்தி வேற. அவருக்கு வேற பூஜை நடக்கும், இவருக்கு வேற பூஜை நடக்குங்க. இதுதான் இன்னைக்கான தகவல். இன்னைக்கான இந்த தகவல் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மீண்டும் வேற தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.